இந்த 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த மிஷனரிகள் அட்டவணையில் இருப்பவர்கள் எட்வர்ட்ஸ் தம்பதிகள். இவர்கள் 1946ஆம் ஆண்டு கர்த்தருடைய பணியை செய்ய இந்தியாவிற்கு வந்தனர். இவர்களுடைய ஊழியம் ஏஜி ஸ்தாபனம் முதலாக தமிழ்நாட்டில் உருவாக காரணமாய் அமைந்தது. இவர்களது ஊழிய பணியை ஒரு சிறு நாடகமாக உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறோம். ஒரு வழியா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம் டோரிஸ். ஆனால் இங்கே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல டோரிஸ். நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்க அடிப்படை வசதி கூட இங்கே இல்லை. இங்கே வாழ்கிற மக்கள்லாம் ரொம்ப பாவம் இல்லை டோரிஸ். எஸ் எட்வர்ட்ஸ், நம்ம அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி கல்வி மருத்துவம் அதற்கான வசதியெல்லாம் இந்தியாவில் இங்கே இல்லை. இந்த மக்களுக்கு ஆண்டவர் தான் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும். ஆமாம் டோரிஸ், நம்ம காலையிலே ப்ரேயர் பண்ணி இப்போ இந்த ஊரில் வந்து நிற்கிறோம். இந்த ஊர் பேர் கூட கனக பிள்ளை வழசே. ஊர் பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் கிராமம் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல டோரிஸ். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக இங்கேருந்து தான் ஊழியம் பண்ண போகிறோம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம இங்கேருந்து ஊழியம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குட்டி வீடு தேவைப்படுது. நம்ம ஆண்டவர்கிட்ட அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம் டோரிஸ். அங்கே பாரு, அங்கே ஒரு ஐயா வராங்க. அவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு ஏதாவது தங்க வீடு கிடைக்குமான்னு கேட்போம். வணக்கம்யா, நாங்கள் தங்குறதுக்கு ஏதாவது இங்கே வீடு கிடைக்குமாயா? வணக்கம், நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு வீடு வேணும்? நாங்கள் அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்த மிஷனரிஸ். நாங்கள் இங்கேருந்து ஊழியம் பார்க்க ஒரு வீடு தேவைப்படுது. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓ, மிஷனரிஸா? கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். நான் கடந்த 10 வருஷமாக ஒரு பெரிய பங்களா கட்டி உங்களை மாதிரி யாராச்சும் மிஷனரிஸ் வரமாட்டாங்களா, இங்கே இருக்க மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்தேன். ஆண்டவரே உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. இந்தாங்க இந்த பங்களாவோட சாவி. நீங்கள் இங்கே இருக்க நாளெல்லாம் அந்த பங்களாவில் தங்கி ஊழியம் செய்யலாம். நான் வாடகையே நீங்கள் தர வேணாம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பாத்தியா டோரிஸ், நம்ம ஒரு குட்டி வீடு தான் கேட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய திறந்த வாசலை கொடுத்துருக்காருன்னு பார்த்தியா? நம்ம ஆண்டவருக்காக இங்கே தங்கியிருந்து தான் ஊழியம் பண்ண போகிறோம். நம்ம மக்களெல்லாம் ஐசுவுக்காக ஆதாயம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும் டோரிஸ். இங்கே பாருல, நம்ம ஊருக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. வா, கலாச்சி கதற விடுவான். வணக்கம். வணக்கம். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் அமெரிக்கா தேசத்துலேருந்து இயேசுவுக்காக ஊழியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஊழியமா? நாங்களும் வெட்டியாக தான் இருக்கோம். எங்களுக்கு வேணா உங்கள் இயேசுட்ட சொல்லி வேலை போட்டு தரீங்களா? அவர் ஆண்டவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஓ, கடவுளா? எங்களுக்கு இருக்கிற கடவுளே போதும். உங்கள் கடவுளை தூக்கிட்டு கிளம்புங்க. இனிமேல் உங்களை அந்த ஊரை பக்கமே பார்க்கக்கூடாது. என்ன டோரிஸ், இங்கே ஊழியம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சா இங்கே ஊழியம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே டோரிஸ். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஆண்டவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். இந்த மக்கள்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதுக்காகவும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் டோரிஸ். கண்டிப்பாக எட்வர்ட்ஸ். ஐயோ, மயக்க வர மாதிரி இருக்கே, தலைலாம் வலிக்குது. ஐயோ, மயக்க வருது. ஐயோ அம்மா, என்ன தெய்வ குத்தமோ தெரில, மயங்கி மயங்கி விழுகிறான். அங்கே பாரு, அங்கே ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. யோ, நான் தெய்வ குத்தம் சொல்லிக்கிறக்கப்பே நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க. அவர் டாக்டர். அமெரிக்கா தேசத்தில் இராணுவத்தில் 9 வருஷமாக அவர் டாக்டராக இருந்திருக்கார். அவருக்கு மருத்துவம் தெரியும். அவர் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. வந்துட்டாங்க அங்கேருந்து நம்ம நாட்டை திருத்ததுக்கு. கிளம்புங்க. உங்கள் கையை கொடுங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சும்மா சின்ன சத்து குறைவு தான் பிரதர். யூஆர் ஆல் ரைட். இந்த ஊரில் இருக்க மக்கள் தான் உங்களுக்கு தெய்வ குத்தம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஐயோ, ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த ஊரில் இருக்கவங்களே என்னை தெய்வ குத்தம்னு ஒதுக்கி வைக்கிறப்போ நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யறீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மறைச்சு நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்காரு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர். ஐயோ, என் பையனுக்கு ஆண்டவரை பற்றி தெரிலையே, அவனுக்கும் வேணால் சொல்லி கொடுக்கணுமே. நீங்கள் வேணால் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை, நீங்கள் நல்லா அவனை வளங்க, நல்லா படிக்க வைங்க, நல்ல ஒரு வேலையில் செட்டில் பண்ணுங்கள். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுங்க. டெய்லி சர்ச்சுக்கு வாங்க பிரதர். ஐயோ, ரொம்ப நன்றிங்க. பிரைஸ் தி லார்ட். சில நாட்களுக்கு பிறகு எட்வர்ட்ஸ், what happened? Why are you sad? இல்லை டோரிஸ், அன்னைக்கு குமாரசாமின்னு ஒருத்தர் அவரோட பையனை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னார்ல.
அந்த பையன் இறந்து போயிட்டானா டோரிஸ். அவருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி இறந்து போயிட்டாராம். அன்னைக்கே அவர் நம்ம கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தா அவரை காப்பாற்றிருக்கலாம்ல டோரிஸ். ஐயோ இயேசுவே, இப்படியே நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களெல்லாம் இழக்கிறோமே, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ எட்வர்ட்ஸ், இந்த மக்கள்லாம் ரொம்ப பாவம். அவங்க வேலை இல்லைன்னு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம அதையும் தாண்டி ஏதாச்சும் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஆமாம் டோரிஸ், நீ இப்படி சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஏன் நம்ம ஒரு ஐடிஐ இன்ஸ்டியூஷன் மாதிரி ஆரம்பித்து இந்த மக்களுக்கு தொழில் சொல்லித்தரக்கூடாது? நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க பிழைப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. நீ அதை பற்றி என்ன நினைக்கிற டோரிஸ்? கண்டிப்பாக எட்வர்ட்ஸ், இது மூலமாக நம்மளால் இந்த மக்களுக்கு கல்வி, மருத்துவம், சுவிசேஷம் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும். இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஆமாம் டோரிஸ், ஆனால் இதுக்கு ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து வராது. நம்ம தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் டோரிஸ். நம்ம தொடர்ந்து இதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சில வருடங்களுக்கு பிறகு என்னால் இதுக்கு மேலே இங்கே ஊழியம் பண்ண முடியும்னு தோணலை டோரிஸ். எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. என்னோடய மருத்துவ உதவிக்காக நம்ம உடனடியாக அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிடலாம் டோரிஸ். நம்ம 100 பேருக்கு மேலே ஐடிஐ இன்ஸ்டியூஷன் மூலமாக தொழில் கற்றுக் கொடுத்துருக்கோம். அது மூலிமா ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி 14 சபைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதெல்லாம் நம்ம இல்லாதப்போ பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அதெல்லாம் பார்த்துக்குவார். இப்போ நம்ம உடனே என்னோடய மருத்துவத்துக்காக அமெரிக்காவுக்கு போகலாம் டோரிஸ். கண்டிப்பாக 1961ஆம் ஆண்டு ராபர்ட் எட்வர்ட்ஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விடுகிறார். இருப்பினும் இயேசுவின் மீது இருந்த ஆத்தும பாரத்தில் மறுபடியும் எட்வர்ட்ஸ் அம்மையார் இந்தியாவிற்கு வருகை தந்தார். பாஸ்டர் ஒய் ஜெயராஜ், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். எட்வர்ட்ஸ் நம்மளோட இப்போ இல்லாததுனால இந்த ஊழியத்தை நம்ம தான் முன்னெடுத்து செல்லணும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை இணைத்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னோட தரிசன பூமியாகி இந்திய தேசத்தில் நீங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை பயன்படுத்துவார். அதை நான் நிச்சயம் நம்புகிறேன். எல்லோரும் என்னை எட்வர்ட்ஸ் அம்மான்னு அன்பாக என்னையை கூப்பிடுறாங்க. இந்த மக்களுக்காக நான் கண்டிப்பாக இங்கேருந்து ஊழியம் செய்வேன். இந்த மக்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். உங்களுடைய தரிசனம் எது நான் கேட்கலாமா? என்னோட தரிசனம் கூட இதுதாம்மா. இங்கே நிறைய பேர் கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி அதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். மேலும் ஏஜி ஸ்தாபனம் மூலமாக இன்னும் நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்படணும். இதுதான் என்னோட விருப்பமும் கூடமா. ஆண்டவர் நமக்கு இதுக்கு துணை நிற்கணும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வசனத்தின்படி எட்வர்ட்ஸ் தம்பதியினர் தங்களது வாழ்க்கையின் மூலம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தமிழ்நாட்டில் ஏஜி ஸ்தாபனம் முதலாக துவங்க இவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். வாழ இன்னும் ஓர் வாழ்க்கை இருந்தால் அதை இந்தியாவிற்காய் கொடுப்பேன் என்ற எட்வர்ட்ஸ் ஐயா இன்று இல்லை. ஆனால் நீங்களும் நானும் வாழ இந்த வாழ்வை கர்த்தர் தந்துள்ளார். அயல் நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு இந்த பாரமும் பாசமும் இந்தியாவை பற்றி இருக்குமானால் நமது மக்களை குறித்த பாரம் எவ்வளவு அதிகமாய் நமக்கு இருக்க வேண்டும்.